ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆனியன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ஆனியன் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கறிவேப்பிலை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கோம். காஷ்மீரி சில்லி இருந்தால் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலை மாவு வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லைட்டாக பெருங்காயம் போட்டு தண்ணி தெளித்து லைட்டாக அப்படி பெசரி விடுங்க. கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு கடலை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பக்கோடா எடுத்து போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இந்த மாதிரி